நம்ம ஏசாயா 50ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். ஐசாயா சாப்டர் 50 verses from 1 to 6. ஏசாயா 50ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சிலையாக்குகிறேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இந்த அதிகாரத்துலங்க நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு உடைக்கப்பட்டு இருக்கும் போது, அல்லது நம்முடைய இருதயத்துல ஒரு உணர்வு, ஆண்டவர் விட்டு நான் தூரமா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் விட்டு நான் விலகி இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒண்ணுக்கு நான் அடிமையா இருக்கிறது போல ஒரு உணர்வு. தவறுன்னு தெரியுது, இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா என்னால முடியல, அது நான் அடிமையா இருக்கிறேன், விற்கப்பட்டது போல ஒரு நிலைமை. இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு வரும்போது அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று சொல்லி இந்த அதிகாரம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிற பாடங்களை இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாருடைய லைஃப்லயும் வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள். ஒரு தேவ மனுஷன் சொல்றாங்க, ஆண்டவர் அவரோடு நமக்கு இருக்கிற உறவை சரிப்படுத்துவதற்கு ஒரு சில டைம் நம்ம வேண்டும் என்று நம்மளை விழுவதற்கு அனுமதி கொடுக்கிறாரு. அந்த ஜீரோ நிலைமைக்கு நம்ம ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அப்போ நம்முடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அன்று உண்மையெல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அவர் பக்கமா நம்ம மனம் திரும்பி வருகிறோம். நம்ம அன்னைக்கு கூட வாசிச்சு ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல, என் வாழ்வில் நான் சொன்னேன், நான் ஒரு கால் என்ன செய்கிறது இல்லை, அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி, ஆனா உங்க முகத்தை மறைத்த போதோ என்னால ஒண்ணும் முடியலன்னு சொல்லி புரிந்து கொண்ட ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க. அப்போ ஒரு சில டைம்ல நம்ம லைஃப்ல கைவிடப்பட்டது போல ஒரு நிலைமை, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கறது இல்ல, நம்ம தள்ளி விட்டுட்டாரு, அந்த உணர்வு நமக்கு வருவது எதற்காக? நம்ம மறுபடியும் அவரோடு இருக்க உறவை சரிப்படுத்தி கொள்வதற்காக. அப்ப இந்த உறவை எப்படி சரிப்படுத்த முடியும்? இந்த முதல் வசனத்தை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். சாதாரணமா இன்றைக்கும் நடக்கிறது. வேதாகம நாட்களில் இது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சின்ன சின்ன காரியங்களுக்காக என்ன செஞ்சிருவாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. அப்போ ஒரு மனைவி பிரிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டாங்க. இரண்டாவது, ஜூபிலி வருஷம் அன்னைக்கு இருக்கும், அந்த வருஷத்துல விடுதலை ஆயிருவாங்க. அப்ப அதுக்கு முன்னால ஒரு தகப்பன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய கடனுக்காக தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்யறாங்க, விற்று போடுகிறாங்க, அடிமைகளாய் விற்று போடுகிறாங்க. அந்த ஜூபிலி வருஷத்து வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், அவங்க அடிமையா இருக்கணும். இந்த 2 இன்சிடென்ட் ஏசப்பா இந்த சுட்டி காட்டு சொல்லுகிறாங்க. நீங்க சொல்லுகிறீங்க நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க சொல்றீங்க நான் உன்னை விற்று போட்டேன்னு சொல்லிட்டு, அந்த தள்ளுதல் சீட்டு எங்கே? ஒரு தகப்பனை போல நான் உங்களை விற்று போடுகிறவன் அல்ல,
நீங்க தூரமா போனதற்கு காரணம், அடிமையானதற்கு காரணம் நான் உங்களை தள்ளிவிடவில்லை, நான் உங்களை விற்று போடவில்லை. அப்பேற்பட்ட ஒரு கணவனோ அப்பேற்பட்ட தகப்பனோ நான் இல்ல. உங்கள் அக்கிரமங்கள் தான் என்னை விட்டு என்ன செஞ்சிருக்கு, உங்களை பிரிச்சிருக்கிறது. அப்ப முதல் காரணம் இன்னைக்கு என்னுடைய, அதாவது how to restore my relationship with the Lord, ஆண்டவரோடு இருக்கிற உறவை நான் எப்படி சரிப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பாடம் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னன்னா, இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன, அவர்கிட்ட குறை இல்ல, எங்கிட்ட தான் என்ன இருக்கு, குறை இருக்கிறது. என்னாலங்க அந்த காட்சியை என்னால மறக்க முடியல. நான் கோயம்புத்தூர் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வீட்டோடையே இருந்த ஒரு பையன், என்னால வெளியே போய் இருந்து பழகவே முடியாது, பேசவே முடியாது, அம்மா பின்னாலேயே இருக்கிறவன் அப்படின்னு தான் என்னை குறித்து சொல்லுவாங்க. அப்படி இருந்த நானும் என் கல்லூரிக்கு போகிறேன், காலேஜுக்கு போறேன், ஹாஸ்டல்ல தங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் தங்கி இருக்கும்போது எனக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த டபுள் டெக்கரை என்ன சொல்லுவாங்க, 2 காட் இருக்கும்ல, மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் நான் மேலே படுத்திருக்கிறேன், இன்னொரு சகோதரன் கீழே படுத்திருக்கிறாங்க. நான் ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த பையன் அழுதுட்டு கீழே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வலியில துடிச்சிட்டு இருக்கிறான், வேதனையில ஏதோ வயிறு வலி, ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ நான் அவனோட ஆலோசனை சொல்றேன், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்ல, அதாவது எனக்கு சுவிசேஷம் சொல்லலாம் தெரியாது, அந்த அளவு ஆண்டவரோட நல்ல உறவு எனக்கு இல்லை, ஏதோ ஆரம்ப நாட்கள் ஆண்டவரோட உறவு நாட்கள், ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாமல்ல, கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ண. வழியில துடிக்கிறான். அப்ப என் மனசு பாரமாகுது, என்ன சொல்லுவதுன்னு தெரியல, உனக்காக ஜெபம் பண்ணலாமல்ல, ப்ரே பண்ணலாமல்ல. அப்ப அந்த பையங்க, ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு வாலிப சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னா, ஆல்வேன் அவர்கிட்ட எந்த தப்பும் இருக்கவே முடியாது, என்னை படைச்ச தெய்வத்துல எந்த தப்பும் இருக்காது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு கர்த்தரை அறியாத ஒரு சகோதரனுங்க அவர் சொல்றாரு, எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா கடவுள்கிட்ட தப்பு இல்லை, அவர்கிட்ட ஒன்றும் தவறு இல்லை, நான் என்னையே யோசிச்சு பாக்குறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வயிறு வலி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா என் தெய்வத்துல இந்த பிரச்சனையும் இருக்காது, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, அதை தான் நான் யோசிச்சு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. கர்த்தர் அறியாத ஒரு சகோதரன் ஒரு பிரச்சனை வரும்போது தெய்வமல்லாத தன் தெய்வத்தின் மேல கம்ப்ளைண்ட் போடாம என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லி தன்னை யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லுகிறாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு பிரச்சனை வருகிறது, பலவீனம் வருகிறது, விற்று போடப்பட்டது போல ஒரு நிலைமை, தள்ளிவிடப்பட்டது போல நிலைமை, ஜெபம் கேட்கப்படுகிறது இல்ல. சாதாரணமா நம்முடைய ஃபர்ஸ்ட் வருகிற எண்ணம் என்ன, ஆண்டவரே ஏன் எப்படி செஞ்சீங்க, நான் ஜெபத்துக்கு போனேனே, நான் ஊழியம் செஞ்சேனே, நான் காணிக்கை கொடுத்தனே, அவங்கள போல நான் இல்லையே, கர்த்தர் மேல கம்ப்ளைண்ட் போடுகிறோம். ஆண்டவர் இந்த அழகா நம்ம பார்த்து சொல்றாரு, ஏன் கூட குறைவில்லை, உங்ககிட்ட தான் எங்கேயோ குறைவு இருக்கிறது. ஏசாயா 59 நல்ல தெரிஞ்ச வசனம். ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாமாங்க? ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஐசாயா 59 verses 1 and 2 வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப இது ஒரு ஃபேக்ட். முதல் காரியம், ஆண்டவரோடு உறவை சரிபடுத்தணும்னா அவர்கிட்ட பிரச்சனை இல்ல, அவர்கிட்ட குறை இல்ல, அவர்கிட்ட எந்த ஒரு காரியம் தவறு இல்ல, எங்கிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்லி அறிக்கை செய்து அட்மிட் பண்ணி, என்ன ஆண்டவரே என்கிட்ட குறை இருக்கு, இந்த ஒரு கேள்வியோடு அவர்கிட்ட நான் போகும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரு, சுட்டி காட்டுவாரு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த ஒரு மந்த நிலைமைக்கு காரணம் என்ன, ஆண்டவரோடு இருக்க உறவில இந்த விரிசலுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் உணர்த்துவாரு, அந்த அக்கிரமத்தை உணர்த்துவாரு, அறிக்கை செய்வோம், மறுபடியும் ஒரு பக்கமா என்ன செய்வோம், நம்ம போக ஆரம்பிப்போம். எரேமியா 4 அதிகாரத்துல கூட இன்னொரு வசனம் பாருங்க. எரேமியா 4 அதிகாரம் 18வது வசனம். ஏசாயாக்கு அடுத்த புஸ்தகம் எரேமியா 4 அதிகாரம் அதுடைய 18வது வசனம். ஜெரேமியா chapter 4 verse 18 வாசிக்கலாம். உன் நடக்கையையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின, இது இத்தனை கசப்பாய் இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. அந்த சொல்லப்பட்ட பின்னணி வேறையா இருந்தாலும் ஆண்டவர் காரணத்தை சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் அல்ல, உன் பொல்லாப்பு தான் காரணம், உன் பாவம் தான் காரணம். அப்ப நீ காலையில ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல, ஆண்டவரே நான் முன்பு போல எனக்கும் உமக்கும் உறவு இல்லை சுவாமி, என்னால ஆசையா உங்க சமூகத்துக்கு வர முடிய மாட்டேங்குது, என் ஜப வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இல்ல, என் ஊழியம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இல்ல, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட எங்கேயோ குறை இருக்கிறது, எங்கேயோ நம்ம அந்த ஆதி அன்பை விட்டுட்டோமோ,
எங்கேயோ நம்ம சரிபடுத்தாம போயிட்டோமோ, எங்கேயோ வசனத்தை விட்டு தூரம் போயிட்டோமோ, ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போம். மறுபடியும் ஆண்டவர் நம்ம உறவுகளை சீர்படுத்துவார். ஒன்று. இரண்டாவது, அந்த ஏசாயா 50ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம். இரண்டாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிச்சலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்றப்பட்டு நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா, ஆண்டவர் எப்பவுமே நம்மை கைவிடுகிறவர்கள் அல்ல. கைவிடுவது போல தெரிஞ்சாலும் அவர் ஆசையா மறுபடியும் என்ன செய்வார்? தேடி வரக்கூடிய ஒரு தேவன். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் சொல்வாரு, இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். சரி, வாசிச்சிடலாமா? ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல 7வது வசனங்க, 7, 8 ரெண்டு கூட வாசிச்சிடலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிச்சிடலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன்னை சேர்த்துக் கொள்வேன், உனக்கு இறங்குவேன். ஆனா உண்மையான கர்த்தர் நம்மை வெறுக்கவில்லை, கர்த்தர் நம்மை தள்ளவில்லை. எங்கேயோ நம்முடைய பாவம் தான் அவரை விட்டு விலக்கி இருக்கிறது. நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிறது என்ன? ஓடிராத, வேற எங்காச்சும் போயிடாத, என் பாதத்துல நீ என்ன செய்ய, காத்துரு. அதான் சொல்றாரு, நான் வந்தேன். எதற்கு வந்தேன்? மறுபடியும் உன்னை சேர்த்து கொள்ள வந்தேன், மறுபடியும் உன்னை ஹீல் பண்ண வந்தேன். ஒருவனும் என்ன செஞ்சிட்டீங்க? இல்லாம போயிட்டீங்க. நான் கூப்பிட்டேன், என் செவி, என் சத்தத்தை கேட்டு என் பக்கமா மனம் திரும்புவதற்கு ஒருவனும் இல்லாம போயிட்டீங்க. அப்ப இரண்டாவது ஆண்டு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, என்னதான் சூழ்நிலை டிஃபரெண்டா இருக்கட்டும், எவ்வளவுதான் என்னுடைய உணர்வுகள், நீ ஆண்டவரோடு இல்ல, உன் ஜெபத்தை ஏசப்பா கேட்கறது இல்ல, நீ பாவியா இருக்கிற, என்னதான் சொல்லட்டும், அவர் என்று வேற கதி எனக்கு இல்ல. அவர் பாதத்துல போய் உட்கார்றேன், அவர் சமூகத்துல காத்திருக்கிறேன். அவர் இமைப்பொழுது கைவிட்டது போல தெரிந்தாலும் உருக்கமான இரக்கத்தை நான் நிச்சயமா என்ன செய்வார்? ஆண்டவர் இறங்குவார். என்னை தேடி வரக்கூடிய ஒரு தேவன். பாருங்க, ஆதாம் ஏவாள் தான் தப்பு செஞ்சாங்க. சாதாரணமா அவங்க தான் உணர்வு அடைஞ்சு ஐயோ இப்படி செஞ்சிட்டோமேன்னு ஆண்டவர் பக்கமா போகணும். ஆனா அவங்க ஆண்டவர் பக்கமா போல. யார் வந்தா? ஆண்டவர் தேடி வரு. அவருக்கு தெரியாதா தப்பு செஞ்சது? அவருக்கு தெரியாதா? விழுந்த போது எவ்வளவு இருதயம் உடைஞ்சிருக்கும் ஆண்டவருக்கு. அவன் வரட்டும், மன்னிப்பு கேட்கட்டும். ஆண்டவர் காத்திருக்கவே இல்லை, தேடி வந்தாரு. தேடி வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. அவங்க கான்வர்சேஷன் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களை மறுபடியும் ஏன் பேசுறாருன்னா, ஒத்துக்கொள்ள வைக்கணும்னு சொல்லி. நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அவங்களோ கடைசி வரைக்கும் என்ன செய்யல? ஒத்துக்கல. மத்தவங்க மேலதான் குறைகளை போட்டாங்கன்னு வாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? என் பாதத்துல வந்து உட்காரு, எனக்கு நீ காத்துரு. ஒரு வசனம் பாருங்க, ஏசாயால தான் அந்த வசனம், 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஐசாயா 64:4 வாசிக்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டு செய்ய நினைக்கிற காரியம் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிச்சிடலாம். அதுலயே 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம், கடைசி 3 வசனம் நம்ம வாசிச்சிடலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30, 31. ஐசாயா 40, 29, 30 and 31 வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒருவேளை சோர்ந்து போன ஒரு நிலைமை, விழுந்து போன ஒரு நிலைமை, ஸ்ட்ரென்த்தே இல்லாதது போல நிலைமை, கர்த்தருக்கு காத்திரு. அப்பொழுது நீ என்ன செய்வ? புது பலன் அடைவ. ஒரு கழுகு எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகி எல்லாம் இழந்து போன நிலைமையில, தன்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து மொட்டையான நிலைமையில தன்மலையில போய் அப்படியே உட்கார்ந்துக்குதான். நாளொன்று வருகிறது, மறுபடியும் எழும்ப ஆரம்பிக்கிறது, செட்டைகள் அடிக்க ஆரம்பிக்கிறது, முடி வளர ஆரம்பிக்கிறது, மறுபடியும் ஸ்ட்ரென்த் வருகிறது. அதை விட இதுக்கு முன்னால் இந்த பலத்தை விட இன்னும் பலத்தோடு அதிகமா ஹைட்ல பறக்க ஆரம்பிக்கிறது கழுகுடைய வாழ்க்கை. எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை
ஒருவேளை கைவிடப்பட்டது போல நிலைமையோ, தள்ளிவிடப்பட்டது போல நிலைமையோ, வேற எங்கேயும் ஓடி போயிடாதீங்க, என் பாதத்துல வந்து உட்காருங்க. அதே ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல மேசியாவை குறித்து அதுக்கப்புறம் சொல்லி தீர்க்க தரிசன வசனது அவருடைய ஒரு வாழ்க்கை முறை அந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார் பாருங்க. 4வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்ம என்ன தியானிச்சுட்டு வருகிறோம்? ஆண்டவரோடு இருக்கிற உறவு அறுபட்ட நிலைமை போல இருக்கும்போது how to restore that, அதை எப்படி சரிபடுத்திக் கொள்வது? முதல் காரியம், அவர்கிட்ட குறையில்ல, என்கிட்ட குறைன்னு ஒத்துக்கொள்ளணும். இரண்டாவது, அவருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம். 4வது வசனம் வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இயேசுவினுடைய அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, விழுந்து போகாத ஒரு வாழ்க்கைக்கு காரணம் என்ன? சீக்கிரட் இந்த இடத்துல சொல்றாரு, நான் அவருடைய பாதத்துல போய் உட்காருகிறவனா இருந்தேன். எப்படி ஆண்டவரால, அதாவது அவருடைய வார்த்தையை யாரும் எதிர்பேசவே முடியவில்லை, எல்லாருக்கும் ஏற்ற வசனங்களை சொன்னார். எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டான். காலைதோறும் அவருடைய பாதத்துல போய் என்ன செய்கிறேன்? நான் உட்காருகிறேன். என் செவியை திறக்கிறார், எனக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறார், அந்த வார்த்தைகளை பேசுகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை ஊழி ஆசீர்வாதமா இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கு நீ காலையில ஆண்டு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நான் வேற எங்கேயும் ஓடி போயிடாம, சோர்ந்து போகும்போது, பலவீனப்படும் போது ஆண்டர் பாதத்துக்கு வருவோம். ஆண்டர் நம்ம மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு, மறுபடியும் இறங்குவாரு, மறுபடியும் சேர்த்து கொள்வாரு. உறவுகள் மறுபடியும் சீர்பட ஆரம்பிக்கும். இரண்டாவது. மூன்றாவதுங்க, அந்த ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை, அதாவது அப்ப நம்ம வாசிச்சோம், ஏன் மறு உத்தரவு கொடுக்க ஒருவனை இல்லாம போனீங்க, அதுக்கு அப்பத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நடுவுல இருந்து, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகிறது. இந்த இடத்துலங்க, ஏன் நானு அவர்கிட்ட காத்து இருக்காம வேற பக்கம் போறேன்? ஒரு காரணத்தை சொல்றாரு. அவர்கிட்ட வல்லமை இல்லை, இதெல்லாம் அவரால் சரிபடுத்த முடியாது, அல்லது என்னுடைய பாவம் அவ்வளவு மோசமா இருக்கிறது, கர்த்தர் என்னை தூக்கி விடுக்க முடியாது என்று சொல்லி அவருடைய வல்லமை மேல ஒரு சந்தேகம் எனக்கு என்ன செய்ய எழும்பி விடுகிறது. ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாரு, தன்னுடைய வல்லமை சொல்றாரு, வெறும் நான் ஓன்னு சொல்லி சொன்னாலே, நான் கண்டிதம் பண்ணினாலே ஆறுகளே என்ன செஞ்சிருமா, நதிகளே என்ன செஞ்சிரும், வெட்டாந்தரை ஆக்கி போட்டுரும். எவ்வளவு பெரிய நதிகளா இருக்கலாம். ஆண்டவர் ஒரு மிரட்டுவது போல ஒரு மிரட்டு கொடுப்பாருன்னா நதிகளே என்ன ஆயிருமா, வெட்டாந்தரை ஆகிவிடும், மீனெல்லாம் செத்து போயிரும் சொல்லி சொல்றாரு. எதனால குறிக்கிறாரு? என்னால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் புதிய ஏற்பாடுலங்க ஒரு ரிச் மேன், ஒரு பணக்கார வாலிபன் இயேசுப்பாட்ட வர்றாங்க. ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் அவனோடு கூட பேசுற, கற்பனைகளை கைக்கொள் சொல்லி சொல்றாரு. அந்த வாலிபன் சொல்றாரு, சிறு வயது முதல் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் கை கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து அவன்கிட்ட ஒரு குறைய பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு உண்டானதையெல்லாம் நீ என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு அதை ஏழைக்கு கொடுத்துட்டு எனக்கு உன் காசு வேண்டாம், எனக்கு பின்னால நீ வான்னு சொல்லி சொல்றான். பைபிள் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால் துக்கம் அடைந்து, அதாவது இந்த துக்கத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா துக்கப்பட்டாரு பாருங்க, அதே வார்த்தையை தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு துக்கம், காசை விட முடியல, ஐஸ்வர்யத்தை விட முடியவில்லை, கர்த்தர் பின்னால வருவதற்கு இஷ்டம் இல்லை, ஆனா நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசை, துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் சேருவது பயங்கர கடினம். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சிடலாங்க. இது லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிச்சிடலாம். சரி, 24 வாசிக்கலாம். அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் அதுல இருந்து ஒரு பாடத்தை தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிக்கலாம். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்கள். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும்.
மனுஷரால் இது கூடாததுதான், ஆனா என்னுடைய வல்லமையினால கூடாததல்ல, என்னால ரட்சிக்க முடியும்னு சொல்லுகிறாங்க. யார் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவர்? எப்படி இருந்தா யார் ரட்சிக்கப்படுவாங்க? வசனம் கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இன்னைக்கு மூன்றாவது நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிற ஒரு ஆலோசனை என்ன? ஒருவேளை கர்த்தரை விட்டு நான் தூரம் போனது போல இருக்கு, நம்முடைய பிள்ளைங்க கூட இருக்கலாம், நம்ம குடும்பத்துல யாரோ நபர் இருக்கலாம். ஐயோ, ஒரு நாள் அவ்வளவு ஜெபிச்சுட்டு இருந்தாங்களே, அவ்வளவு ஆசையா ஜெபத்துக்கு வந்துட்டு இருந்தாங்களே, ஊழியம் செய்து கொண்டிருந்தாலே, இன்னைக்கு தூரமா போயிருக்கிறாங்களே. ஏசப்பா சொல்றாரு, என்ன நீ நம்பு, பாவத்தை அறிக்கை செய், என் பாதத்துல இருந்து உட்காரு, என் வல்லமை மேல சந்தேகப்படாத, நான் கிரியை செய்ய முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மொய்யான ஒளிக நானும் நீங்களை ஆராதிக்கிற ஆண்டவர். அந்த பிரபு ஏசப்பா என்ன செய்ய முடியும்? மறுபடியும் ஆண்டு பக்கமா கொண்டு வர முடியும். என்னை மனம் திரும்பாத அந்த சகோதரனை சகோதரியை மறுபடியும் ஏசப்பால கொண்டு வர முடியும். அவர் கை குறுகி போகவே இல்லை, அவரால் கூடாதது ஒண்ணும் இல்லை. கர்த்தர் செய்ய வல்லவர் என்று வல்ல மேல விசுவாசம் வைப்போம், ஆண்டு பக்கமா வருவோம். ஆண்டவர் அவங்களை சீர்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான்காவதாக நீங்க ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இத சொல்லும் போது இன்னொரு வார்த்தைய, ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1, என் கைகள் குறுகி போகவில்லைன்னு சொல்ற 2ஆம் வசனத்துல 3வது இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலை ஆக்குகிறேன். வானங்களுக்கு காரிருளை உடுத்துகிறாரா, இரட்டை அதற்கு மூடு சிலை ஆக்குகிறாரா? இந்த சம்பவம் அப்படியே ஒரு இடத்துல நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? ஏதாவது ஞாபகம் வருதா நமக்கு? வானம் என்னாச்சா? ஆண்டவர் அழகான அதான் இந்த இடத்துல கோட் பண்ணுகிறாருங்க. ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் போது வானம் என்னாச்சா? இருள் அடைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். சூரியன் நல்ல வெயிலான ஒரு நேரம், 3 மணி நேரம் தான் நினைக்கிறேன், 3 மணி நேரம் வானம் என்ன இருள் அடைந்தது. சரி, அந்த இடத்தை வாசிக்கலாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 44, 45. லூக்கா 23ஆம் அதிகாரம் 44, 45 வாசிக்கலாங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 6ஆம் மணினா எவ்வளவு, என்ன டைமுங்க? பைபிள் டைம் எப்படின்னாங்க, மார்னிங் 6ல இருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் கணக்கு போடுவாங்க. அப்போ 6ல இருந்து அவங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது மார்னிங்ல. அப்போ 6ல இருந்து 7 வரைக்கும் 1 மணி. இப்ப இங்க 6ஆம் மணினா 6 + 6 12. அது மதிய அந்த நூனை குறிக்கிறது. கரெக்டா மணி 12 மணிக்கு சூரியன் எப்படி இருக்கும்? அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த 12 மணியில இருந்து 6ஆம் மணி நேரமா இருந்தது 9ஆம் மணி நேரம் வரைக்கும். அப்பனா மத்தியானம் 12 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் மேல என்ன ஆயிருச்சா? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இந்த இடத்துல ஏசப்பா அந்த ஆலோசனை கொடுத்துட்டு வரும்போது அந்த காட்சியை ஏசாயாக்கு காண்பிக்கிறாரு. அதான் தீர்க்க தரிசனமா எழுதுகிறார். அப்ப என்னுடைய ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற உறவை சரிபடுத்துவதற்கு அவருடைய வல்லமையை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். 2வது அவருடைய அன்பை என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சிலுவை எதை தான் குறிக்கிறது? கிறிஸ்துவின் அன்பை தான் நமக்கு குறிக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். அப்ப சிலுவை அவருடைய அன்பை குறிக்கிறது. முதல் காரியம் பார்த்தோம், உறவுகள் சரிபடுத்துவதற்கு அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் குறை இருக்குன்னு என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். 2வது வேற எங்கேயோ ஓடி போக கூடாது. அவருடைய பாதத்திலிருந்து உட்கார்றோம், குடும்பத்துக்காக, எனக்காக, என்னுடைய காரியங்களுக்கு ஆண்டுடைய பாதத்தில் வந்து நம்ம காத்திருக்க ஆரம்பிக்கிறோம். 3வது அவருடைய வல்லமை மேல சந்தேகப்படாம ஆண்டவராலும் முடியும். பவுலை மனம் திரும்ப வைச்ச ஆண்டவர் என் குடும்பத்தையும் மனம் திரும்ப வைப்பார், என்னையும் சரிபடுத்துவார். அவருடைய வல்லமை மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம். 4வதாக அவருடைய அன்பின் மேல சந்தேகப்படாம, அவனுடைய அன்பு குன்றி போகவே இல்லை. அவருடைய அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன், அப்பா இந்த சிலுவையின் அன்பு எனக்காக தானே, என் கணவருக்காக தானே, என் மனைவிக்காக தானே, என் பிள்ளைங்களுக்காக தானே. அந்த உணர்வோடு சிலுவை அன்பை நோக்கி பார்க்கிறோம். இவ்வளோ அன்புள்ள தேவன், நீங்க கைவிட மாட்டீங்கய்யா ஏசப்பா. இறுதி வரைக்கும் காத்திருக்கிற ஒரு தேவன். அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. பாருங்க, ஊழியத்தின் இறுதிக்கு வந்துட்டாருங்க. சீஷர்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா அவருக்கு தெரியணும். எல்லாரும் விட்டு ஓடி போக போறாங்க. அந்த கடைசி நிமிஷத்துக்கு முன்னால யோவான் 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவர் ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு வரையும் அவர்கிட்ட என்ன செய்தாங்க? அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. நல்லா தெரிய போது இவங்க மறுதளிக்க போறாங்க, நல்லா தெரிய போது இவங்க காட்டி கொடுக்க போறாங்க, நல்லா தெரிய போது இவங்க தன்னை விட்டு ஓடி போக போறாங்க. ஆனாலும் அவங்க மேல அன்பு காட்டி கால்களை கழுவினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ஆண்டுடைய அன்பை சந்தேகப்படாம, ஏசப்பா உங்க அன்பு மாறி போகவே இல்லை. அதான் பக்தர்கள் பாடுகிறாங்க, அரபிக்கடல்
வற்றினாலும் உங்களுடைய அன்பு கடல் என்ன செய்யாது? வற்றாதையா. பசுப்பை கடல் வற்றினாலும் உங்க பாச கடல் வற்றாது. அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. அந்த அன்பை தான் சபையின் ஐக்கியத்துல நம்ம கண்டுகொள்ள முடியுமா? எபேசியர்ல வாசிக்கிறோம், அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரத்தை சபையின் ஐக்கியத்துல தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆழமான அந்த அன்பு நம்ம சந்தேகப்படாம அந்த அன்பை விசுவாசிப்போம். ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பார். ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல அந்த சிலுவையின் காட்சியை இன்னும் கீழே இன்னொரு இடத்துல கூட காமிக்கிறார் பாருங்க. அதே 50ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கலாமாங்க. 6வது வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. இந்த சிலுவை காட்சி நமக்கு நல்லா தெரியும். வந்து உமிழ்ந்தாங்க, அடிச்சாங்க, தாடியை பிடிச்சு கிள்ளினாங்க, அவமானப்படுத்தினாங்க. சிலுவை காட்சியை மறுபடியும் முன்னால கொண்டு வருகிறார். என்னுடைய உறவுகளை சீர்படுத்துவதற்கு அவருடைய அன்பு போதுமானது. அவருடைய அன்பு வற்றி போகவே இல்லை, அவருடைய அன்பு மாறி போகவே இல்லை. அன்பை சார்ந்து கொள்வோம், அன்பை விசுவாசிப்போம், உறவுகள் ஆண்டவர் மறுபடியும் சீர்படுத்த ஆரம்பிப்பார். கடைசியாக அந்த ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இது இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டதா இருந்தாலும் இந்த கண்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் சொல்லி சொல்றாரு, விற்றப்பட்டது போல ஒரு நிலைமை, விலகி போனது போல நிலைமை. அப்ப ஏசப்பா சொல்லி சொல்றாரு, உன் செவியை நான் திறக்க ஆசைப்படுகிறேன், உன்னோடு பேச ஆசைப்படுகிறேன், நீ எதிர்க்காம கேள்வி கேட்காம என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயா அப்படின்னாங்க. உறவுகள் சீர்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த பகுதியில் நம்ம கொடுக்கிற 5வது ஆலோசனை என்ன? கர்த்தர் என்னோடு அவர் பாதத்துல உட்கார்றோம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். அவர் பேசும்போது சந்தேகப்படாம, கேள்வி கேட்காம, அறிவு வச்சு யோசிக்காம அப்படியே விசுவாசிச்சு அதற்கு கீழ்ப்படியும் போது உறவுகள் கண்டிப்பா என்ன ஆகும்? சரிபட ஆரம்பிக்கும். நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய தடவைங்க ஆண்டவர் பேசுறாரு நம்மோடு கூட, காரணத்தை காமிக்கிறார். இதுல உன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. நானும் அதை எனக்கென்று எடுத்துக்கொள்ள, முக்கியமா ஊழியம் செய்யறவங்க அல்லது யாருக்காவது ஏதாவது சொல்லுகிற நிலைமை இருக்கிறவங்க ஒரு பெரிய டேஞ்சர் என்னன்னா, தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாரு. நான் இதை என்ன எடுத்துக்கொள்றேன்னா, எனக்கு நான் சீர்படுவதற்கு கர்த்தர் பேசுகிறார் என்று நினைக்காம, இது ஒரு நல்ல பிரசங்க குறிப்பு, இது அந்த பிரசங்கத்தை பயன்படுத்தின நல்ல ஆப்டா இருக்கும், என் மனசு அப்படி போய்விடுகிறது, நான் அதை எனக்கென்று என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறேன். உறவு சீர்படுகிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சரியாகாம நான் மத்தவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் ஆழத்திலிருந்து தான் ஆழம் பாகும். நான் மனம் திரும்பாம நான் சொன்ன பிரயோஜனமே இல்லை. பேதுருவை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர் என்ன செய், நீ ஸ்திரப்படுத்து. அப்ப என்னோடு எனக்கும் ஆண்டருக்கு உறவு சரியாகாம நான் எவ்வளவுதான் மத்தவங்களுக்காக ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அப்ப ஏசப்பா என்னோடு கூட பேசும்போது, ஆமா ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் செவியை திறக்கும் போது நான் எதிர்க்காம பின்வாங்காம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவரோடு இருக்க உறவு சரிபட ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிருப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி நம்மை அந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அது. யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். John 15:10. யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவரோடு இருக்க உறவில, அந்த அன்பான உறவில நான் நிலைச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, என் கற்பனைகளை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த நாளுக்குள்ள நம்ம போக போறோம். ஒருவேளை நீ காலையில் இந்த வார்த்தை என் பக்கமா வரும்னாங்க, எங்கேயோ என் மன ரீதியா ஆண்டவரோடு நான் தூரம் போனது போல ஒரு நிலைமை எனக்கு இருக்கலாம். ஆண்டவரே, அந்த நெருக்கமான உறவு எனக்கு இல்லையே, எங்கேயோ நான் பின்வாங்கி போனது போல நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட குறை இல்லை மகனே, நான் ஆசைப்படுகிறேன், நான் காத்திருக்கிறேன், ஆசையா நீ வரணும்னு விரும்பி காத்து கொண்டிருக்கிறேன். அந்த தகப்பன் காத்துக்கொண்டே இருந்தது போல ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். என்கிட்ட ஆண்டவரே குறை இருக்கு, ஒத்துக்கொள்வோம், ஆண்டுட்டு வருவோம், ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. 2வது, வேற எங்கேயோ ஓடி போகாம அவர் பாதத்துல உட்கார ஆரம்பிப்போம்.
அவரால முடியும். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறவர்களை கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோமே. அவருடைய பாதத்துல காத்திருப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமையை சந்தேகப்பட வேண்டாம். அவரால் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க முடியும். அவர் கை குறுகி போகவே இல்லை. யாரையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு மோசமா இருக்கட்டும், கர்த்தரால ரட்சிக்க முடியும். விசுவாசிப்போம். அவருடைய அன்பை சந்தேகப்பட வேண்டாம். அவருடைய அன்பு மாறி போகவே இல்லை. சிலுவை அன்பை நமக்கு முன்னால நிறுத்துகிறார். வானம் காரிருளாச்சு, நானெல்லாம் உமிழ் நீரை வாங்கி கொண்டேன், உண்மையில வச்சு அன்பினாலதான மகனே. அன்பை சந்தேகப்படாம ஆண்டவரே உங்க அன்பு இன்னைக்கு மாறி போகவே இல்லை. உருக்கமான இரக்கத்தினால் இறங்குகிற தேவன் அவர் பக்கமா இருக்கிறோம். கடைசியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது கீழ்ப்படிவோம், உறவுகள் சீர்படும். நம்ம ஜெபிக்கலாம். அன்றைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து இந்த காலை வேளை நம்ம முடிக்க போறோம். சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் எங்க பக்கமா வந்ததற்காக நன்றி அப்பா. ஒருவேளை இன்னைக்கு காலையில எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு முன்பு போல இல்லையேங்கிற ஒரு வருத்தம், ஒரு பாரம் எங்க இருதயத்தை நிரப்பி இருக்கும்னா எங்களோடு தான் நீங்க பேசுகிறீங்க சுவாமி. உமக்கு ஆசை ஆண்டவரே, உமக்கு விருப்பம் நாங்களும் நீங்களும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி, சேர்ந்து நடக்கணும்னு சொல்லி. ஐயா, உங்களுடைய வாசஸ்தலம் மனுபுத்திரர் நடுவே இருக்கிறதுன்னு வாசிக்கிறோமே. மனுஷர் மத்தியில வாசம் செய்ய ஆசைப்படுகிறீங்க ஐயா. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற உறவுல எங்க விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதோ அதை உணர்ந்து கொண்டு சரிபடுத்த உதவி செய்யுங்க. எங்க பாவங்களை அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க. உங்க பாதத்துல வந்து ஆண்டவரே நீங்க இறக்கம் செய்யும் வரைக்கும் உங்க பாதத்தை விட்டு விலக மாட்டோம்னு சொல்லி உங்க பாதத்தை பற்றிக்குள்ள எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. உடைய வல்லமையும் உங்களுடைய அன்பையும் பிசாசு சந்தேகப்பட வைக்கும்போது ஒரு நாளும் உடைய கை குறுகி போகவே இல்லை ஐயா. உடைய அன்பு மாறி போகவே இல்லையா. மாறாத, அழியாத, மறையாத அந்த அன்பை சார்ந்து கொண்டவர்களா ஐயா, உங்க அன்பு மேல விசுவாசம் வச்சு மறுபடியும் உங்க பக்கமா வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேல எங்களோடு நீங்க பேசும்போது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், அதையும் அது பாரமா நினைக்காம சந்தோஷமா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உறவுகளை சீர்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இன்னைக்கு காலையில ஆண்டவரே எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி குறைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உங்க பக்கமா நெருக்கமா எங்களை நீங்க இழுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்க இன்னைக்கு காலையில சேர்ந்து உங்க பாதத்துல அமரும் போது எங்களுக்கும் உமக்கும் நடுவுல எழுப்பி நின்ற அந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம் பலத்த சத்தத்தோடு இடிந்து விழுந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்க பக்கமா இழுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்கள் உம்மோடு சேர்ந்து நடக்கிற நாட்களாய் இருப்பதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.